மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறநாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும், லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மகர ராசி என்பர்களே, ராசிக்கு அதிபதியான சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்தில் அவர் வக்ரமாக இருக்கின்றார். எடுக்கின்ற முயற்சியில் சில தடைகள் இருக்கும், மனதிலே கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். இது நடைபெறுமா நடைபெறாதா என்று. காரணம், சனியும் செவ்வாயும் ஒருவரையொரு பார்த்துக் கொள்கிறார்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 7க்குரிய சந்திர பகவான் 2லே ராகுவோடைய பிறகு சனியோடையும் சேர்ப்பிக்கப்படுவதால் மனதிலே ஒரு விதமான அழுத்தம் இருக்கும், ஒரு விதமான ஒரு தயக்கம் இருக்கும், நடைபெறுமோ என்ற பயம் இருக்கும். சுக்கிரன் வேறு 6ல் இருக்கின்றார். 7லே புதன் வக்ரமாக இருப்பதும், இவ்வாறு பார்க்கும்போது புதன் 11ஆம் வக்ர நிவர்த்தி பெற்றாலும் அட்டமாதிபதியான சூரியனோடு சேர்க்கை பெற்று இருப்பதனால் உறவுகளிடம் பிரிவுகள் ஏற்படும். அன்பை காட்டக்கூடிய இடத்தில் கோபத்தை காட்டுவீர்கள், கோபத்தை காட்ட வேண்டிய இடத்தில் கொஞ்சம் அமைதியை காட்டுவீர்கள் என்று உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை கோச்சாரம் அவ்வாறு இருக்கிறது. சுக்கிரன் 6ல் இருப்பது யோகம் அல்ல, குரு வேறு 6ல் இருக்கார். எனவே இந்த வாரம் கொஞ்சம் நிதானம், பொறுமை, அமைதியை காட்டுவது நல்லது. செவ்வாய் 9ல் இருந்து அவர் 8ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பதனால் உடல் நலத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறையும் கவனமும் வேண்டும். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது மற்றும் உடற்பயிற்சி செய்வது நல்லது. இதுவே புது பலனாக இந்த வாரம் மனநிலை ஆரோக்கியத்தில் கவனம், நிதானம், சிறிது நேரம் தியானம் செய்வது, இறை வெளிப்பாடு, குறிப்பாக அனுமன் சாலிசாவை கேட்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர ராசியில் நீங்கள் திருவோணத்தில் பிறந்தவராக இருந்தால் விஷ்ணு சகஸ்நாமம் கேட்பது, உத்திராடத்தில் பிறந்தவராக இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் கணபதியை வணங்குவது நல்லது. கணபதி உத்திராடத்துக்குரியவர். அவிட்டத்தில் பிறந்தவராக இருந்தால் அஷ்ட வசுக்களை வணங்கி வாருங்கள் என்று உங்களுக்குரிய தெய்வத்தை நீங்கள் வணங்கினால் அதுவே உங்கள் மன உறுதியையும் வெற்றிகளையும் கொடுக்கும். இந்த வாரம் சங்கர சதுர்த்தி வருகின்ற அந்த நாள் தவற விடாதீர்கள். பொது பலனாக இந்த வாரம் மனதை குழப்பிக் கொள்ளாமல் சின்ன விஷயங்கள் பெரிதுபடுத்தாமல் இருந்தீர்கள் நன்மையும் நலமும் கொடுக்கக்கூடிய ஒரு இறை வழிபாட்டுக்குரிய வாரமாக அமைந்திருக்கிறது. அவற்றை கடைபிடியுங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் எப்படி இருக்கின்றது? அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 10க்குரிய சுக்கிர பகவான் 6ல் இருக்கின்றார். 10க்குரிய சுக்கிர பகவான் 6ல் மறைந்திருக்கிறார். பொதுவாக சுக்கிரனுக்கு 6ஆம் இடம் மறைவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் கோச்சார ரீதியாக பார்க்கின்ற பொழுது அவர் 6ல் இருக்கின்றார். 6ல் இருப்பது யோகத்தை தரும். ஜாதக ரீதியாக சுக்கிரன் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் 6ல் இருந்தால் தான் மறைவில்லை. கோச்சாரத்தில் 6ல் 7ல் 10 இந்த 3 இடங்கள் இருந்தால் சக்கரன் யோகத்தை கொடுக்க மாட்டார். சுக்கிரன் அந்த இடங்களுக்கு சிறப்பு இல்லை. எனவே தொழிலுக்குரிய சுக்கிர பகவான் உங்களுக்கு 6ல் இருப்பதால் தொழில், வியாபாரம் மற்றும் பொறியியலோ முதலீடு செய்கின்ற பொழுது கவனம் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை பங்கு தொழில், கூட்டு தொழில் செய்வதாக இருந்தால் பொதுவாக பங்கு சந்தையில் ஈடுபட்டு கொண்டிருப்பது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பெரிய ஷேர் அப்படின்னு போடுறது இந்த வாரம் வேண்டாம். அதே சமயத்தில் பொறியியலோடு முதலீடுகள் செய்வதும் இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. உத்தியோகம், வேலை என்று பார்க்கணும். அரசு பணியில் இருக்கின்றவர்கள் கவனம் வேண்டும். அரசு பணியில் இருக்கின்ற வாரம் நிதானம், பொறுமை, மற்றொன்று பழகின்றவர்கள் எச்சரிக்கை. குறிப்பாக கூட பணிபுரியில் உங்களுக்கு எதிராக எதனா வேலை பார்ப்பாங்க. அரசு பணிக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான் சொல்றதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயில்வே வங்கி பணி பெரிய அளவில் பாதிப்பு அப்படி ஒன்றும் இல்லை. இருந்தாலும் உங்களோட மேலதிகாரம் கொஞ்சம் பகமை ஏற்படக்கூடியதாக இருக்குது. அதுக்கு காரணம் புதன் வக்ரமாக இருந்தாலும் வக்ர நிவர்த்தி அட்டமாதி சூரியனோடு சேரல, அது கொஞ்சம் சாதகம் இல்லாத நிலை. அதே போல் ஐடி துறையை பொறுத்த வரைக்கும் மனதை கொஞ்சம் குழப்பிப்பீங்க. இது என்ன செய்யலாம், அது என்ன செய்யலாம் அப்படின்ட்டு உங்களுக்குள்ள ஒர்க் ப்ரெஷர் நிறைய இருக்கும். வேலை போல் அதிகமாக இருப்பதனால, சனி வக்ரமாக இருக்கிறதுனால மன சோர்வு ஏற்படும். அதுவே ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். கொஞ்சம் நேரம் அமைதியாக அப்படியே உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்பது, ஓம் என்கின்ற மந்திரத்தையாவது அமைதியாக கேட்டுட்டு இருக்குது ஐடி துறை கொஞ்சம் மனபலுவை குறைப்பது நல்லது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நீங்கள் நான் ஒன்று சொல்ல போய் அது வேறு விதமாக புரிஞ்சுப்பாங்க. அதனால் கொஞ்சம் மனசை உங்களுக்குள்ளேயே ஏன்டா நான் வார்த்தையை சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்குலாம் விளம்பர வெளிச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதை சொன்னாலும் உடனே வந்துடுமே, யூடியூப் இருந்த பிறகு போட்டு தாக்கிறாங்களே. ஆகையால் கலைத்துறை கவனம் வேண்டும். இந்த வாரம் அரசியலில் சாதகமே இல்லை. பொதுவாக மகராசிங்க அரசியலுக்கு சம்பந்தமே இல்லைங்க. தொடர்பு ஆசைப்பட்டாலும் வரமாட்டாங்க. ஆகையால் இந்த வாரம் அரசியல் கொஞ்சம் கவனம் தான் வேண்டும். அதுதான் கொஞ்சம் மிக முக்கியம்.
விவசாயம் பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு சில கவன சிதறல்கள் ஏற்படும். அவசர முடிவுகள் எடுப்பீர்கள். அதில் கவனம் வேண்டும். முதல்ல விவசாயத்தில் எச்சரிக்கையும் கொஞ்சம் அமைதியாய் சிந்திப்பது நல்லது. இதுவே தொழில், வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் இப்படி இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனம் தான். அதை இறை வழிபாடு என்றால் நீங்கள் கணபதி வழிபாடும் அனுமன் சாலிசா கேட்பது நல்லது. அவை உங்களுக்கு நல்ல ஒரு மனமருந்தாக இருக்கும். இவ்வாரம் நீங்கள் வெற்றியுடன் மகிழ்ச்சியுடன் நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசி குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 2ல ராகுவோடு எந்த கிரகமும் இல்லை. அதே சமயத்தில் குடும்பம் என்கின்ற ஸ்தானத்தில் ராகு இருப்பது குருவோட பார்வை, அது ஒரு நல்ல விஷயம். கணவன் மனைவி உறவில் 7 அட்டமாதிபதி சூரியன் இருப்பதால் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சின்ன விஷயத்தை கோபப்படுத்தாதீங்க, அவங்க மன அழுத்தத்திலோடு இருக்க கொடுங்க. எனவே உங்களுடைய கணவருடைய ஆரோக்கியத்திலோ அல்லது உங்கள் மனைவியோட ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுங்க. ஆண் பெண் இருவருக்கும் கொடுங்க. அவங்க மீது அன்பையும் காட்டுங்க. இந்த வாரத்தை போல குழந்தைகள் என்று பார்க்கின்ற போது அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுடைய செயல்கள் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்த காதல் என்று பார்க்கின்ற பொழுது கவனம் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை காதல் பிரிவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுவார். ஏன்னா சூரியன் புதனை கெடுக்க பார்ப்பார். நான் வகர நிவர்த்தி வீர வராதுலேயே அழுத்தத்தை கொடுப்பார். ஏன்னா சனிக்கு சூரியன் தான் பகை. பகை கொண்டவர் 7ல் இருக்கும்போது காதல் உறவுகளை சிரமத்தை கொடுப்பார். அதுக்கு எச்சரிக்கையாயிருங்க. காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் வேண்டாம், அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம். அதே போலவே உங்களுடைய உறவுகளிடம் இந்த வாரம் பொறுமைக்கான திருமண முயற்சி இந்த வாரம் அப்படி ஒன்றும் சாதகம் இல்லை. ஆண் பெண் இருவருக்கும் திருமண முயற்சி என்று பார்க்கும் அரங்கில் தேடுவது சாதகம் இல்லாத ஒரு பதில்கள் தான் கிடைக்கும். மறுமணம் என்று பார்த்தால் 11ஆம் இடம், வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 9ல் இருக்க சனி பார்வையிட மறுமணத்துக்குரிய வாரங்கள் தேடக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமையவில்லை. இதுவே மகர ராசிக்கான குடும்பம் மற்றும் காதல் உறவுகளுக்கான பலன். இந்த வாரத்தை பொறுத்தவரை அனுமன் சாலிசாவை கேட்பது மன அமைதியை தரும். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்கான சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்த்தால் கோள்கள் இந்த வாரம் அப்படி ஒன்றும் சாதகமா இல்லை. ஆகையால் அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேளுங்க. தவறாமல் சங்கட சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் அங்காரக சங்கட சதுர்த்தி அன்று அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயத்தில் அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். பிரசாதம், அதுவும் குறிப்பாக சந்தனம் கொடுப்பாங்க. அந்த சந்தனத்தை தவறாமல் நீங்கள் இன்னொரு சந்தனத்தோடு அந்த சந்தனத்தை கலந்து அந்த தினந்தோறும் நெற்றியில் இட்டுக்கொள்வது நல்லது. அவை செய்வது சூரியனுடைய தாக்கத்தையும் உங்களுக்கு குறைக்கும். இவை செய்வதும் சிறப்பு கவனத்தோடும் இறைவழிப்பாடை மனபக்தியோடு பயபக்தியோடு நீங்கள் வணங்குவதன் மூலம் வாழ்க்கையில் சகலவிதமான வெற்றிகளையும் நன்மைகளையும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.